ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டப்டு வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப 2025ல டான்லியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு கொரியன் ஹாரர் த்ரில்லர் மூவியான த ஹோலி நைட் டீமன் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற மூவியை பத்தி தான். இந்த படம் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல. அதனால இந்த படம் என்ன ஸ்டோரி அப்படிங்கறது ஷார்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இவங்க பேரு ஜங்வோன். இவங்க ஒரு நரம்பியல் டாக்டரா இருக்காங்க. இவங்க வீட்டோட ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காமிக்கிறாங்க. இவங்களோட தங்கச்சி கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாவே ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு அமானுஷத்துல தாக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு மூல சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டல்லே கொண்டு போய் ஏகப்பட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் கூட பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கும் போது அந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டர்ஸையே தூக்கி அடிச்சுட்டு கேமரா முன்னாடி வந்து வினோதமா நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியுமே இவங்களால இதை குணப்படுத்தவே முடியல. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார் இல்லையா, டான்லி, அவரை காமிக்கிறாங்க. அவர் ஹோலி நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா காணாம போனவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறது, முக்கால்வாசி கேங்ஸ்டர் வேலை எல்லாத்தையுமே பாக்குறாரு. அந்த ஏரியால டிடெக்டிவா இருக்கிற ஒருத்தர் ஒரு ஆளு இவர்கிட்ட கூட்டிட்டு வராரு. அந்த கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அவரோட பொண்ணை வந்து காணும், கண்டுபிடிச்சு தர சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாத்தையுமே அந்த போலீஸ் வந்து இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கான கமிஷனை நம்ம ஹீரோ அவருக்கு கொடுப்பாரு. சோ இப்ப காணாம போன பொண்ணை தேடி நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சியோல்ல ஒரு வினோதமான கும்பல் வந்து அங்கங்க மக்களையும் நைட்டு பந்தோபஸ்துல இருக்கிற போலீஸையுமே தாக்குறாங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இந்த சாத்தான வழிபட்டு பில்லி சுனியோல பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க மாதிரி தான் இருக்கு. சோ போலீஸ் கமிஷனர் இத பத்தி ஒரு டாக்டர் பிளஸ் ஃபாதரா இருக்கிற ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நிறைய போலீஸ்காரங்க இது வரைக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க. மக்களுமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. இது வந்து ரொம்ப வினோதமா இருக்கு. வெறும் போலீஸால மட்டுமே இதை தீர்த்திட முடியும்னு எனக்கு தோணல. உங்களை மாதிரி ஒரு ஃபாதரோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காணாம போன பொண்ணை தேடி போனார் இல்லையா நம்ம ஹீரோவும் டீமும், அவங்க ஒரு கிளப்புக்கு போறாங்க. அந்த கிளப் பாக்குறதுக்கு வெளியில கிளப்பா இருக்கே தவிர உள்ளுக்குள்ள ஏதோ பில்லி சுனியோல பண்ணிட்டு இருக்காங்க. காணாம போன பொண்ணு அங்கதான் இருக்கா. அவளை வச்சு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுமே ஏதோ சாத்தானால தாக்கப்பட்ட மாதிரி ரொம்பவே கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணை காப்பாத்த போற ஹீரோவை அங்க ஏற்கனவே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோட வேலை என்னன்னா, கூட 2 அசிஸ்டன்ஸ் வச்சிருக்காரு இல்ல, அதுல ஒரு பொண்ணு பேய் ஓட்டுறவ, கூட இருக்கிற பையன் வந்து இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவான். சோ இதுக்கு நடுவுல யாராவது இவங்களை தாக்க வந்தா அவங்களை தடுக்கிறது தான் நம்ம ஹீரோவோட வேலை. அந்த பொண்ணு பேயோட்டுற வேலையில இருக்கா. அதை தடுக்க வரவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருக்குமே ஏதோ ஒரு விதமான பவர் இருக்கு. அதுலயும் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து எந்த அமானுஷம் இருந்தாலும் அதை உணரவும் முடியும், அதை குணப்படுத்தவும் முடியும். அது தவிர நம்ம ஹீரோக்குமே ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஆனா அதுக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப அந்த பொண்ணை இவன் மாந்திரிகோலாம் யூஸ் பண்ணி அவளுக்கு பிடிச்சிருக்கிற பேயை ஓட்டி அவளை காப்பாத்தி பிளஸ் அங்க இவங்களை தடுக்க வந்த ஆளுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க கூட இருக்கிற பையன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த ரெக்கார்டிங்ல ஒரு கிளிப்பை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். என்னன்னா, இவங்கள தாக்க வந்தாங்க இல்லையா, அந்த ஆளுங்களோட காதல வினோதமான ஏதோ ஒரு சின்னம் இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு அமைப்பு. இந்த மாதிரி சாத்தான வழிபடுற கூட்டம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் வந்து இந்த மாதிரி வழிபாடு எல்லாமே பண்ணுவாங்க. ஊர்ல அங்கங்க மக்களை வந்து தாக்குறதுமே இந்த மாதிரி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இன்னொரு பக்கம் நம்ம ஜங்கோ இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க தங்கச்சியோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒத்து வரல, இது வேற என்னமோ அப்படிங்கறதுனால பேய் ஓட்டுறவங்க யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நெட்ல சர்ச் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அண்ட் டீமை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அண்ட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு சேரிட்டி நடத்திட்டு வர்றாரு. ஏன்னா இவரே வந்து அனாதாசிரமத்துல வளர்ந்தவர் தான். சோ இந்த மாதிரி இவர் பேய் பிடிக்கிற வேலை இதெல்லாம் பண்றாரு இல்ல, இதுல வர வருமானத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரமம் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கறது அவரோட நோக்கமே. இப்ப இவரை பாக்குறதுக்கு தான் அந்த டாக்டர் வராங்க. அவங்க தங்கச்சியை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுவும் இவங்களை அனுப்பி வச்சது யாருன்னா அந்த ஃபாதர். ஏன்னா அந்த ஃபாதரும் இவங்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க. ஃபாதர் அனுப்புனாருன்னு சொன்னதுனாலயே என்னமோ தெரியல, இவர் வேண்டான்னு சொல்லிடுறாரு. தயவு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நாங்க எவ்வளவோ கேக்குறாங்க, ஆனா இவர் ஒத்துக்கல. இதுல என் தங்கச்சி சம்பந்தமான வீடியோ எல்லாமே இருக்குன்னு சொல்லி கூட இருக்கா இல்லையா ஒரு பொண்ணு, அவகிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுத்து பார்க்க சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன விஷயத்த இந்த டாக்டர் ஃபாதர் கிட்ட போய் சொல்லவே, ஃபாதர் நானே வந்து பேசுறேன்,
பேசுறேன் நேர்ல வந்து பேசுறாரு. ஆனா அவரும் வந்து பேசியுமே நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ஸ் 2 பேரும் உட்காந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த டாக்டர் கொடுத்த பென்டிரைவ் ஞாபகம் வருது. ஸோ அந்த பென்டிரைவை போட்டு பார்க்கும் போதுதான் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியுது. உண்மையிலேயே எப்படின்னா இவங்க வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெய்லி உட்காந்து நைட்ல கண்காணிக்கிறது அந்த டாக்டரோட வேலை. அவங்க தங்கச்சிக்காக அவ ராத்திரியில தூங்காம எந்திரிச்சு வந்து வினோதமா நடந்துக்கிறா, வீட்டை விட்டு வெளியே போறா. இவங்களுக்கு அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னே தெரியல. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அவ ரூம்ல காணும். அவ எங்கன்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க, எங்கேயுமே காணும். சிசிடிவில வந்து எந்த ரூம்ல இருக்கான்னு தேடி பாக்குறாங்க, அப்பயுமே அவளை காணும். அப்ப அவ நம்பருக்கு கால் பண்றாங்க. அவ போன் ரிங்கார சவுண்ட கேட்டு அந்த ரூம் கிட்ட போய் பார்த்தா அவ ஒரு செவத்து கிட்ட நின்று மூட்டிட்டே இருக்கா. அவ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்து கையில கத்தி ஒண்ணு எடுத்து அவளே அவ கன்னத்துல குத்திக்கிறா. அதை பார்த்து பயந்து போன இவங்க இதுக்கு மேல இது எப்படியே விட்டா முடியாதுன்னு சொல்லிட்டுதான் இவங்க கிட்ட வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு நடந்துக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா அவ ரொம்ப பயங்கரமாவே ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்த ஹீரோ கிட்டயும் சொல்லி அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே அந்த வீடியோவை பிளஸ் அவங்க கொடுத்த ஃபைல்ல நிறைய போல்டர்ஸ் இருக்கு. அதுல அவங்க வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா இந்த டாக்டர் இவங்க தங்கச்சியுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா சில நாளுக்கு முன்னாடிதான் இவங்களோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அம்மா இறந்து போன அந்த சோகத்திலையும் ஒரு பயத்திலையும் தான் தங்கச்சி இப்படி இருக்கான்னு அவங்க முதல்ல நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாளுக்கு நாள் அவங்க பிஹேவியர் மோசமாகவே தான் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கறத யோசிச்சு இவங்க கிட்ட வந்திருப்பாங்க. இப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டால் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆளுங்களோட காது கிட்டயுமே இவங்க ஏற்கனவே பார்த்த மாதிரியான சின்னம் இருக்கு. சோ இது எல்லாமே ஒரே ஆளுங்களாதான் இருக்கும். இவங்க இந்த வீட்டுக்குள்ள கேமரா இன்ஸ்டால் பண்ண வரும்போதுதான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா இவர் ஏற்கனவே வந்து அனாதாசிரமத்துலதான் வளர்ந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த அனாதாசிரமத்துல இவங்க கூட சேர்ந்து வளர்ந்த நிறைய பேரை வந்து அதே ஆசிரமத்துல வளர்ந்த ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருப்பான். அவங்க யாரையுமே காப்பாத்தவே முடியல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நம்ம ஹீரோக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி அனாதையா இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசிரமம் கட்டி கொடுக்கணும், இதுல வந்து பிழைக்க முடியாம போனாங்க இல்லையா, அவங்கள நினைச்சு நம்ம ஹீரோ இன்னுமே ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்காரு. அதனால அடிக்கடி அவரையுமே வந்து அவருக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி ஒரு பூதம் மாதிரி வந்து அவரை எப்பவுமே தாக்கிட்டே இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு இவர் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. இவரை பத்தின இந்த கதை எல்லாத்தையுமே ஃபாதர் நம்ம டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இந்த டாக்டருக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது, நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப 3 பேரும் இந்த டாக்டர் அவங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இந்த பேய் ஓட்டுறவ இருக்கா இல்லையா, அவ போயிட்டு முதல்ல எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவகிட்ட பேய் ஓட்ட ட்ரை பண்றா. ஆனா அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல இவங்க எல்லாரையுமே அடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறா. வெளியே போற அவளை யாராலையுமே தடுக்க முடியல. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நான் சொன்னேன் இவங்க நரம்பியல் டாக்டர்னு, ஸோ அங்க இவங்க மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பொண்ணோட கண்ட்ரோலுக்கு வந்து ரொம்ப வினோதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தடுக்க வர செக்யூரிட்டியுமே ஒரு பார்வை பார்த்த உடனே தன்னை தானே தாக்கிக்கிறாரு. இவ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறா. வெளியே போற இவங்களோட அக்கா இருக்காங்க இல்லையா டாக்டர், அவங்க துரத்திட்டே போறாங்க. அவங்க அவளை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க அக்காவை பார்த்ததும் அவ தன்னோட சுயநினைவுக்கு வர அங்கேயே மயக்கம் போட்டு விழுறா. இப்ப நம்ம ஹீரோயின் டீம் அங்க வந்து இதுக்கும் மேல இவளை இங்க வச்சிருந்தா இவளால மத்த பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வரும், அதனால இவளை இங்க இருந்து வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு அவளோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த கட்டமா பேயோட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அக்கா கிட்ட அந்த பேய் ஓட்டுறவ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்றா. அதாவது பேய் ஓட்டுறதுக்கு மொத்தம் 6 கட்டம் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்து அந்த பேய் நம்மள வந்து அதோட வசத்தை கொண்டு வர பார்க்கும், நம்மள என்னென்னவோ பண்ணி ஏமாத்த ட்ரை பண்ணும், எப்படியாவது அதோட சக்தியை வெளிப்படுத்த நினைக்கும். ஆனா இந்த 6 கட்டத்திலயுமே நம்மளோட ஒரே குறிக்கோள் என்னன்னா அந்த பேய் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வாயில அதோட பேர் என்னன்னு சொல்ல வைக்கணும். அப்பதான் அதை நம்மளால அடக்க முடியும். எந்த காரணத்தை கொண்டும் அதோட எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க ஏமாந்துடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு உப்பால 2 வளையம் போட்டு அந்த வளையத்துக்கு நடுவுல ஒரு சேர்ல இந்த பொண்ணோட கை காலெல்லாம் கட்டி போடுறாங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல கை காலெல்லாம் கட்டி போட்டுமே அவ தப்பிச்சு போயிட்டாங்கிறதால சேர ஆணி அடிச்சு தரையோட தரையா சேர்த்து வச்சுட்டுதான் இவங்க பூஜையவே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பேயோட்டுறவ அவளோட வேலையை ஆரம்பிக்கிறா. அவ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கட்டத்திலயுமே அவங்க முன்னேறி போகும்போது அந்த பேயோட பேர் என்ன, அது யாருங்கிற விஷயத்த இவங்களால வாங்கவே முடியல. சொன்ன மாதிரியே அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த பேய் ஏமாத்த ட்ரை பண்ணுது. அதாவது அது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பொண்ணு அவங்க அக்காவை பார்த்தா
அழுது என்னால தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழும்போது, ஐயோ தங்கச்சி கஷ்டப்படுறான்னு அதை பார்த்துட்டு தாங்க முடியாம அவங்க அக்கா அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல இவங்க போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த உப்பு வளையம், அதை அவங்களே தெரியாம அவங்க அழிச்சு விட்டுடுறாங்க. சோ இப்ப அந்த பேயால ஈஸியா அந்த வளையத்தை விட்டு வெளியே வந்துட முடியும். அதோட சூழ்ச்சிக்கு இவங்க பலியாயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே அவங்க அக்காவை தடுக்க ட்ரை பண்றாங்க, அந்த பேயும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் அந்த பேய அந்த அக்காவையே பிடிச்சிட்டு வெளியே போகுது. இதுக்கு மேலயும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்ன, எங்கிருந்து இது ஆரம்பிச்சிருக்கோம், இந்த வீட்டுல வேற என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல ஏகப்பட்ட, அதாவது லாட்டின் மொழியில எழுதப்பட்ட நிறைய அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதியிருக்கு. அதை அழிக்கணும்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. அதை அழிக்கணும்னு ட்ரை பண்றப்ப அந்த வீடு ஃபுல்லுமே இந்த மாதிரி இவங்க மந்திரத்தாலதான் கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா. அவ கத்துற சத்தத்தை கேட்டு கூட இருக்கிற இந்த பையன் வரான். ஒரு நிமிஷம் இந்த மந்திரத்தெல்லாம் அழிச்ச உடனே அவளை குணமாயிடுச்சோன்னு நினைச்சு அவன் ஏமாந்துடுறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. இதுக்கெல்லாம் நீ ஏமாந்துடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பூஜையை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பயுமே இந்த பேயை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது வரைக்கும் நான் பார்த்த எல்லாரையும் விடவே இது ரொம்ப பயங்கரமானதா இருக்கு அப்படின்னு இந்த பேய் ஒற்றவ சொல்றா. ஒரு நிமிஷம் அவளோட மூளையவே இந்த பேய் கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் வேறொரு உலகத்துக்கு, அதாவது நரகத்துக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அப்படி போயிட்டு வந்த அப்புறமா இது அவளையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணதுன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் தீவிரமா இவளோட பூஜையில ஈடுபடுறா. ஆனாலுமே இவளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அதோட பவர் ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த பொண்ணை முழுசா இந்த சாத்தா ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த இடத்த விட்டு இது வெளியவும் போகுது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணும்போது அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவகிட்ட கேக்குறாங்க, இந்த வீட்டுல நம்ம இது வரைக்கும் செக் பண்ணாத வேற ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் இவங்க குடி வரும்போது ஹவுஸ் ஓனர் நாங்க பழைய பொருள் எல்லாத்தையுமே ஷெட்ல போட்டு வச்சிருக்கோம்னு சொன்ன ஞாபகம் வரும். அப்ப ஷெட்டுக்கு போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷெட்டுக்கு போறாரு. இந்த பக்கம் ரூம் விட்டு வெளியே போனா இல்லையா, இவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல தொங்குறா, தலைகீழ நடக்கிறா, இவளை எங்க போய் தேடுறதுன்னே உங்களுக்கு தெரியல. ஷெட்ல நம்ம ஹீரோ போய் தேடும் போது ஒரு பேஸ்மெண்ட் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு கும்பலே உட்கார்ந்து அங்க சாத்தான வழிபட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கும்பலோட நம்ம ஹீரோக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பேய் பிடிச்ச இந்த பொண்ணை ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ற, அது அவளையே பயங்கரமா தாக்குது. அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே வர ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவையே அவங்க அட்டாக் பண்றாங்க. இந்த பொண்ணு அழிக்கணும், அப்பதான் அவ அந்த பேய் பிடிச்ச பொண்ணை குணப்படுத்த ட்ரை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தன் இவளை கொலை பண்றதுக்காக வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்கிருந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுடுறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ இத்தனை நேரம் மறைஞ்சிருந்தா எல்லாருமே மயக்கத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் பாத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் போய் எழுப்புறாரு. இப்ப இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற சாத்தான் பேசுது, நான் முழுசா இவளோட உடம்ப எடுத்துக்கிட்டேன், இவளை உங்க யாராலையும் காப்பாத்தவே முடியாது, நான் இவளை என்னோட உலகத்துக்கே கூட்டு போறேன்னு சொல்லி அங்க ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகுது. அது நரகத்துக்கு போற போர்ட்டல். அந்த பொண்ணை அந்த போர்ட்டலுக்குள்ள இழுக்குது. இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணோட மந்திரம் எல்லாத்தையும் முழு பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல இது எதுவுமே சரிப்பட்டு வராத நம்ம ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த சாத்தான் வெளியில வருது இல்லையா, ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அது அங்கேயே அழிஞ்சு போகுது. அந்த போர்ட்டலும் மூடுது. இந்த பொண்ணு பிடிச்சிருந்த பேயும் போகுது. இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல மூவியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ.